Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ் And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆனதும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே த்ரில்லர் தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில நேத்து நேபாள் விசஸ் இங்கிலாந்து, நான் ஆல்மோஸ்ட் நேபாள் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் அங்கல இருந்து சாம் கரன் லாஸ்ட் ஓவர்ல போலிங் போட்டு 10 ரன்ஸ் வேற லெவல்ல ஏற்கரா போட்டு அந்த மேட்சை பாத்தீங்கன்னா வேற லெவல் இங்கிலாந்துக்கு வின் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் நேபாள் சொல்லவே தேவையில்ல, ஒரு வேற லெவல் ஃபைட்டுன்னு சொல்லலாம். கையில இருந்த மேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க நேபாள் பொறுத்த வரைக்கும். நேற்று நேபாள் வின் பண்ணியிருந்தா ஒரு பிக்கஸ்ட் அப்செட்டா இருந்திருக்கும் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். நம்ம இங்கிலாந்து மேட்ச்ன்றதுனால நம்ம கார்த்திகேட்ட இருந்து ஆரம்பிப்போம். கார்த்தி சொல்லுங்க, இங்கிலாந்து நேற்று ஆல்மோஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்ச் பத்தி? ஆல்மோஸ்ட் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் என்ன பொறுத்த இங்கிலாந்து ஃபேன்ஸுக்கும் சரி, எனக்கும் சரி, அந்த இங்கிலாந்து கிரிக்கெட் இதுக்கும் சரி. ஆல்மோஸ்ட் நேபாள் பார்த்தா கையில இருந்த கேம் விட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கேமை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. அந்த எல்லாமே அந்த 1% தான் எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் டீமும் லாஸ் பண்றாங்க. 6 balls 10. பட் சாம் கரன் ரியலி ப்ரில்லியன்ட்டா போல் பண்ண 6 யார்கர்ஸ் லைனை விட்டு அந்த ப்ரெஷர் எடுக்காம பொறுமையா போட்டு மேட்சை ஸ்டீல் பண்ண. பட் ஆட்ஸ் அப் டு நேபாள், சூப்பர், நல்லா கிரிக்கெட் விளையாடினாங்க. இந்த ஃபியூச்சர் சூப்பர் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் கையில வந்த மேட்ச் இருந்தாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைல் பெட்டி வின்னு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி லாஸ்ட் ஆயிருந்தா உண்மைதான் ரியலி வெரி வெரி பேட் அப்செட் ஃபார் இங்கிலாந்து. ஒரு ரொம்ப சோகமா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா கொஞ்சம் ரன்ஸ் வரல. பட்லரும் சரியா ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரன்ஸ் வரல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அவ்வளவு இது இல்லை. மிடில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆடினாங்க. பட் ஜேக்கப் ஹாரி ப்ரூக் சூப்பரான இன்னிங்ஸ், ஏன்னா சூப்பரா இருந்ததுலாம் அந்த ஸ்கோர். பட் இண்டஸ்ட்ரி பக்கம் வில் ஜாக்சன் கடைசியோட 3 சிக்ஸர் பொறுத்த வரைக்கும் மேட்ச் எங்கன்னு வின் பண்ண வச்சாதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ஒன் 3 சிக்ஸர்ஸ் எவ்வளவு ஹியூஜ் இம்பாக்ட். அதே மாதிரி போலிங்ல பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரியான ஆடி, அடில் ரஷீத் கீ பால், அருண் காடி யாருமே அவங்களுக்கு இருப்பாங்க. பட் பார்க்கும்போது லைன் டாஸ்ல ஒரு கீ பால் தான் இருந்தாரு. 4 overs 21 runs 2 wickets. அண்ட் நெக்ஸ்ட் ஹியூஜ் பிக் பாலர் பார்க்கும்போது சாம் கரன் தான் சூப்பரா இஸ் போல்ட் ரியலி வெல். ஐ ஹோப் 2022 வேர்ல்ட் கப் கரன் இஸ் பேக் அண்ட் நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பழைய கரன் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து. பட் ஆஸ் அப் டு நேபாள் ரியலி த போல்ட் வெல், த பேட்டட் வெல். பட் 1%ல மேட்ச் போச்சு. ரியலி அப்செட் ஃபார் நேபாள் ஆல்சோ. கண்டிப்பா அந்த 7 balls 10ல இருந்து இங்கிலாந்து செம கம்பேக் கொடுத்தாங்க, சொல்லவே தேவையில்ல. அங்கல இருந்து அந்த ஒரு 7 பால்ல ஒரு பவுண்டரி எங்கேயாச்சும் வந்தா கூட நேபாள் மேட்ச் ஈஸியா வின் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா நேபாள் ஃபேன் பேஸ் பத்தி சொல்லி ஆகணும். இந்தியால மேட்ச் நடக்குதா இல்ல நேபாள்ல நடக்குதான்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு சப்போர்ட்னே சொல்லலாம் நேபாள் டீம் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் எல்லா அசோசியேஷன் டீமுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவல் ஒரு சப்போர்ட் நேபாள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நேபாள் டீமுக்கு. அண்ட் கிஷோர், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா விசஸ் நைட் மேட்ச் அயர்லாந்து. அந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கிரவுண்டு கிஷோர் அது. 84 மீட்டர் ஸ்ட்ரைட் பவுண்டரி. ஸ்கொயர் லேக்ல பாத்தீங்கன்னா 79. அப்புறம் நீங்க பின்னாடி பார்த்தா கூட 64 மீட்டர்ஸ் பவுண்டரி வருது. அந்த அளவுக்கு பெரிய பவுண்டரி. அந்த பிச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கிரவுண்ட் அவ்வளவு பெருசு. அந்த அயர்லாண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்தாங்க. 6 overs 68 wickets in hand. பட் அங்கல இருந்து அயர்லாண்டும் மேட்ச் விட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. கையில இருக்கிற மேட்ச் விட்டுட்டு இருக்காங்க அசோசியேஷன் டீம். நல்ல வேலை கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீயே கிரவுண்ட் டைமென்ஷன் சொல்லிக்கிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, சுபாஷ் சொன்ன மாதிரி கிரவுண்ட் வந்துட்டு உண்மையிலே பெருசு தான். நேற்று எல்லா ஃபீல்டருமே வந்துட்டு பவுண்டரி லோ கிட்ட நிற்காம கொஞ்சம் யார்ட்ஸ் முன்னாடி தான் தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்காவும் சரி அயர்லாண்டும் சரி நான் பார்த்தது. ஸோ அந்த அளவுக்கு கிரவுண்ட் பெருசு அப்படின்ற போது வாட் வாஸ் க்ரூஷியல் இஸ் ரொட்டேட்டிங் இந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த லாங்கர்ஸ்ல தட்டிட்டு ஒன்ஸ் 2 ஆக்குறதும் 2s 3 ஆக்குறதும் தட் வில் பி த கீ ஃபேக்டர். அண்ட் நேத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் லூஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் அந்த 4 ஓவர்ல மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஓகேங்களா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 20 ரன் லாஸ், ஜஸ்ட் 20 ரன்ஸ் தான் டிஃபீட்ல வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்லி ஸ்லாப் 7 கேட்சஸ் டிராப் பண்ணிருக்காங்க. அந்த 7 கேட்சஸ் மட்டும் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா இட் வில் பி டிஃபரண்ட் ஸ்டோரி ஃபார் அயர்லாந்து. கமிண்டோ மெண்டிஸ் வந்துட்டு 14 ரன்ஸ்லயே டிராப் பண்ணாரு. ஓகேங்களா. அவர் அடுத்தது வந்துட்டு 44 ரன்ஸ் அடிச்சாரு 19 பால்ஸ்ல. அடுத்தது குஷல் மெண்டிஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல டிராப் பண்ணிட்டாங்க. 34 ரன்ஸ்ல அவரை டிராப் பண்ணாங்க. அவரு வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னிங் 56 அடிச்சு கொடுத்தாரு. அந்த 2 பேருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 30 பால்ல 67 ரன் பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த குரூசியல் கேச்சஸ் வந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து வில் ஹேவ் அ டிஃபரண்ட் டார்கெட் டு சேஸ். அண்ட் த வே தேவர் பேட்டிங் வாஸ் ரியலி குட். ஏன்னா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்.
ஸ்டார்டிங்ல மேல வந்துட்டு இவரு அவர் பேர் என்னது ராஸ் அடையர், அதுக்கப்புறமா ஹாரி டெக்டர், ராஸ் அடையர் அப்புறம் ஹாரி டெக்டர். தேவர் பேட்டிங் பியூட்டிஃபுல்லி. ரெண்டு பேரும் நல்லா கிடைக்கிற பால மட்டும் சிக்ஸ் அடிச்சுட்டு மற்றபடி தே ஹேவ் பீன் ப்ரொடெக்டிங் தி ஸ்ட்ரைக். தே போத் ஹேவ் பீன் பேட்டட் பியூட்டிஃபுல்லி. அப்புறம் வந்தாருங்க அசரங்கா. போட்ட ரெண்டாவது பால்லே அவருக்கு கிராம்ஸ், காலில் வந்து கிராம்ஸ், ஒத்த கால வச்சு தான் பவுலிங் போட்டாரு. 3 விக்கெட் ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. பாத்தீங்கன்னா செமையா போட்டாங்க. அசரங்கவா இருக்கட்டும், தீக்ஷணவா இருக்கட்டும், ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் பவுலிங்ல. பால் ஸ்டெர்லிங் வந்து தீக்ஷணாட் அவுட் ஆனது இட் வாஸ் அ பிரைன் ஃபேடுன்னு நான் சொல்லுவேன் என்கிட்ட. ஏன்னா யாருக்கர் தான் போட போறான்னு தெரியுது, அந்த அதுக்கேற்ற மாதிரி ஆடி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அண்ட் அசரங்காவுமே நேற்று நிறைய ராங் அவுட் போட்டாரு, லெக் ஸ்பின் நிறைய போடல, நேற்று நிறைய ராங் அவுட் போட்டாரு. லெக் ஸ்பின்னை வந்துட்டு அந்த கீ டெலிவரியா வச்சு போட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் விக்கெட்ஸும் கீ டைம்ஸ்ல விழுந்துச்சு. அந்த ஒரு காலை வச்சு ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 3 for 25 போட்டாரு. திக்ஷானாவும் சரி 3 for 23 எடுத்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்கா will be dangerous when they rotate their spinners correctly. Yesterday they have proved dangerous and அடுத்து மேல வர வர if they do it right it will be a different story. கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் ஸ்ரீலங்கா சூப்பரா யூஸ் பண்ணாங்க என்ன கேட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பவுலிங், அயர்லாண்டோட ஸ்பின் பவுலிங், அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு அவங்க 16 ஓவர்ஸ் முடிக்கும் போது நீங்க சொன்ன 104 for 4 வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ்ல டாக்கரல் அப்புறம் மெக்கார்த்தி, டாக்டர் 2 for 17, மெக்கார்த்தி 2 for 40 சூப்பரா கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் அயர்லாந்து வந்துட்டு அந்த ஃபீல்டிங் மிஸ்டேக் இல்லாம இருந்தா அந்த மேட்ச் would have been different story. கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீலங்கா ஃபீல்டிங் அப் டு த மார்க் இருந்துச்சு. தட்ஸ் த டீல். கேச்சஸ் வின் மேட்சஸ். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் கூட இதே கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது, ஒரு பிக்கஸ்ட் கிரவுண்ட்ல நடக்க போகுது. பார்ப்போம் அந்த மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்றது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு கம்ஃபர்டபுளான மேட்ச்னா நேற்று ஆப்கானிஸ்தான் விசஸ் ஸ்ரீலங்கா தான் சொல்லலாம். ஸ்ரீலங்கா ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து. அந்த மேட்ச் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து இப்ப ஸ்டார்டிங்ல முஜிப் ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட அதுக்கப்புறமா மேட்ச் கம்ப்ளீட்டா நியூசிலாந்து பக்கம் தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் கொடுக்கலன்னு சொல்லலாம். ரஷீத் கான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்டியா தகுந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பழைய ரஷீத் கான் மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ரஷீத் கான் மட்டும் ஃபார்ம் கொண்டா அப்புறமா நூர் அஹ்மத் ஃபிட் ஆயிட்டு உள்ள வந்துட்டாருன்னா ஒரு செம்ம டீமா இருக்கும் ஆப்கானிஸ்தானும். கருத்தை சொல்லுங்க அந்த மேட்ச் பத்தி. நியூசிலாந்து வேற லெவல்ல சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் முஜிப் சூப்பரா பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளீன் பிலிப்ஸ் அண்ட் டென் ஷெஃபர்ட் ஒரு நல்ல பாட்டு செட்டில் ஆக அவுட்ல ஒவ்வொரு பாலருக்கும் ஒரு பவுண்டரி அடிச்சு ஆல்மோஸ்ட் அது ஒரு 70 ஆர்ட் பார்ட்னர்ஷிப் வாழ்ந்ததுனால. அதுக்கப்புறம் பார்த்தா குட்டி பார்ட்னர்ஷிப் விக்கெட் போனா கூட அந்த 2 ரன் மெயின்டைன் பண்ணி ஒரு 30 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் டேரி மிச்சலோட சைஃபர்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்த்து ஃபினிஷிங் டேரி மிச்சல் அண்ட் சாண்டர் நடுவில் ஒரு சாம்பியன் ஒரு 26 ரன்ஸ். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேமியோ மாதிரி ஆடிட்டு போட்டதுனால ஒரு கம்ஃபர்ட் பண்ண எனக்கு நூர் அஹ்மத் மேபி யூஸ் மிஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்னை பிச் பார்த்தோம் ஸ்பின்னிக்கு எவ்வளவு எஃபெக்டிவ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்த நூர் அஹ்மத் இருக்குன்னா மிடில் ஓவர் மேபி ஒரு கேமை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஒரு இன்னொரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்து கேமை கண்ட்ரோல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஸ்டீல் பண்ணிருக்கலாம் கேம். பட் நூர் அஹ்மத் எனக்கு பொறுத்தவரை யூஸ் மிஸ் தான். நல்ல ஸ்கோர் எனக்கு பொறுத்த வரைக்கும். அது இல்லாம இவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் அடிக்கலாம் எனக்கு ஆப்கானிஸ்தான் இன்னொரு 15-20 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும். பட் மேட்ச் என்ட்ரி அந்த மாதிரி சூப்பரா போட்டான்னு நினைக்கிறேன். டெட்லைன் பொறுத்த வரைக்கும் ரியலி வேர்ல்ட் வெல். இன்னொரு 15-20 ரன்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம். பட் நியூசிலாந்து வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்க கேம். ஸ்டைல் ஆட்ஸ் அப் டு டென் சைஃபர்ட் அண்ட் கிளீன் பிலிப்ஸ் அண்ட் அதர் சாண்டரோட கேமியோ எண்டிங்ல டேரி மிச்சல் அண்ட் சாம்பியன் இந்த மாதிரி கேமியோ கொடுத்தா மேட்ச் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. எனக்கு பார்த்தா நூர் அஹ்மத் இது ஹியூஜ் மிஸ். இந்த மாதிரி மேட்ச் நூர் அஹ்மத் ஏன்னா இவங்க வந்து குரூப் ஆஃப் டெத்ல இருக்காங்க. இன்னும் இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா இந்த அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ண ட்ரையாங்கல் மாதிரி இவங்க 3க்குள்ள அப்போதான் வந்து சூப்பர் 8 போகணும். 2 தோசமே ஆல்மோஸ்ட் எலிமினேட் இந்த குரூப்ல பொறுத்தவரைக்கும். அவ்வளோ எனக்கு ரொம்ப கஷ்டமான குரூப் இந்த குரூப் பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தா ஆபரேஷன் டூ ஆர் டை மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த 200 பிளஸ் எல்லாம் போகாம இந்த 160 to 180 அந்த ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு மேட்சுமே எல்லா மேட்சுமே த்ரில்லரா போயிட்டு இருக்கு. மோர் தென் 200 பிளஸ் இந்த 160 to 170 180 அந்த மேட்ச் த்ரில்லர் மேட்ச் தான் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல போனா. அன்னைக்கு கிஷோர் நேற்று 3 மேட்ச் பத்தி உங்க தாட்ஸ் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அந்த முக்கியமா உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த நேபாள் மேட்ச் என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இங்கிலாந்து vs நேபாள். For a moment even I thought Nepal is going to win. I was happy. கார்த்தியை ரோஸ் பண்ணலாம்னு ஜாலியா இருந்தேன்.
பட் சாம் கரன் புல் திங்ஸ் ஆஃப். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல பேசுன மாதிரி தான். ஐ திங்க் சாம் கரன் இஸ் ட்ரைங் டு பிச் ஆன் another மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். தட் வாஸ் த ஃபார்ம் ஈஸி. அண்ட் பார்ப்போம் இங்கிலாந்து எப்படி அடுத்தடுத்த மேட்சஸ்ல இங்கிலாந்துக்குமே இந்தியாவுக்கு எப்படி ஒரு ஐ ஓப்பனிங் இருந்துச்சோ அந்த மாதிரி இங்கிலாந்துக்குமே இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம பேசின 3 ஓப்பனிங் பேர்ல 2 ஓப்பனிங் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்தியன் ஓப்பனிங் பேர் அண்ட் இங்கிலாந்து ஓப்பனிங் பேர் 2 ஓப்பனிங் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. இன்னும் மீதி இருக்கிறது ஆஸ்திரேலியன் ஓப்பனிங் பேர் மட்டும் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. எஸ், மீதி இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் ஸ்டில் திஸ் டோர்னமெண்ட் ஹேவ் 300 திஸ் டோர்னமெண்ட் இஸ் பிளேயிங் இட்ஸ் கேம். 300லாம் இல்லை, நார்மலாக ஒரு T20 மேட்ச் T20 மேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லா T20 மேட்சும் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். Day 2, Day 1 and Day 2 have been awesome. Let's wait for Day 3. கண்டிப்பா கிஷோர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அந்த நேபாள் அந்த அளவுக்கு அந்த க்ளோஸ் மேட்ச் அந்த அளவுக்கு க்ளோஸாக கொண்டு வந்து தோத்தது எந்த அளவுக்கு வருத்தமா இருந்துச்சு, இல்ல நேபாள் கடைசியில் அந்த ஒரு பவுண்டரி எங்கேயாச்சும் வந்துருக்கலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you.